அன்பிற்கினவர்களே வணக்கம். ஸோ 45 days ரேபிட் ரிவிஷன் ஃபார் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸில் இன்றைக்கி நம்ம டே 2ல் இருக்கும். இன்றைக்கி மார்னிங் கிளாஸ்மே தமிழ் சொசைட்டி தான் நம்ம பார்த்துருந்தோம். இந்த தமிழ் சொசைட்டி தான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ அந்த தமிழ் சொசைட்டிலேருந்து டெய்லி 2 பிவிக்கும் 2 கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இன்றைக்கி டே 2க்கான கொஸ்டின்ஸ் ஒரு 2 இருக்குது. ஸோ முதல்ல பிவிக்யூஸ் பார்த்துடலாம். ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின் தான். இன்னைக்கு காலைல கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின். இந்த உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் ரிவீல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 4 கொடுத்துருக்குறாங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், பர்ஃபெக்ட் எலக்ட்ரல் சிஸ்டம், பரந்தகா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக கொடுத்துருக்குறாங்க. எஸ். ஸோ அப்படியே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழில் ரொம்ப அழகா கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, உத்தரமேரூர் கல்வெட்டுகள் தெரிவிப்பவை அப்படின்னு கிராம நிர்வாகம் பற்றி இது சொல்லுது அப்படின்றாங்க. ஆமாம், உண்மையிலேயே கிராம நிர்வாகம் பற்றி தான் அது சொல்லுது. முதல்ல இந்த உத்தரமேரூர் கல்வெட்டை பற்றின ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உத்தரமேரூர் கல்வெட்டு அப்படிங்கிறது 919 முதல் 921 AD இந்த காலகட்டத்தை சார்ந்தது. இது முதலாம் பரந்தக சோழன் அவருடைய பீரியட்ல இருந்தது தான். சரிங்களா? ஸோ பரந்தகா 1 அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சோழர்களுடைய உள்ளாட்சி நிர்வாகத்தை பற்றி இது பேசுது. இதில் முக்கியமாக என்ன பண்ணுறாங்கன்னா எலிஜிபிலிட்டின்னு ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த குடவோலை சிஸ்டம் இருக்குது இல்லையா? இந்த குடவோலை சிஸ்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுற கண்டஸ்டன்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி. இந்த எலிஜிபிலிட்டி அப்படின்றது ஒரு 5 விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் திங், போட்டியிடுபவர் ஆணாக இருக்க வேண்டும், கண்டிப்பாக ஒரு மேலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2வது ஏஜ்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. 35 வயதிலிருந்து 70 வயதுக்கு உட்பட்டவராக அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வதாக போட்டியிடுபவருக்கு சொந்தமாக ஒரு வீடு உத்தரமேரூரில் இருக்கணும், இது போக கால்வேலி நிலம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வதாக ரீஎலெக்ஷன் அப்படின்றது கிடையவே கிடையாது. இப்போ ஒரு டேர்மில் ஒருத்தர் இருந்துட்டார்னா அடுத்து கன்சிக்யூட்டிவாக அடுத்த டேர்ம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 5வது எலிஜிபிலிட்டி, வேதங்களை கற்று தேர்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, முதல் 4 எலிஜிபிலிட்டி ஓகே, 5வது வேதங்களை கற்று தேர்ந்தவராக இருக்கணும்னா எப்படி அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இந்த உத்தரமேரூர் அப்படின்ற அந்த ஊரே ஒரு பிரம்மதேயா தான். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே இருக்கிற எல்லாமே பிராமணர்கள் தான். இது பிரம்மதேயா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது எல்லாம் தான் உத்தரமேரூர் கல்வெட்டுகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ இப்போ அதை வச்சு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, கிராம நிர்வாகம். ஆமாம், இது உள்ளாட்சி நிர்வாகத்தை பற்றி தான் பேசுது. ஃபர்ஸ்ட் கரெக்டு. அடுத்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஆமாம், ஏன் எலிஜிபிலிட்டின்ற விஷயம், கொடுவோலை முறை, இது எல்லாமே எழுதி வச்சிருக்கிறாங்க கல்வெட்டில். அப்போ எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு அக்செப்ட் பண்ணிக்கணும். முழுமையான தேர்தல் முறை. ஆமாம், ஏன்னா குடவோலை முறை அப்படின்ற விஷயம் இங்கே பேசப்படுகிறது இல்லைங்களா? குடவோலை முறை, அப்போ அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பரந்தகனின் நிர்வாகம். ஆமாம், இது பரந்தகன் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஸோ இப்போ மேற்கூறிய எல்லாமே சரி. சரிங்களா? அவ பாருங்க, நம்ம படித்த விஷயம் ஒன்று, படித்ததை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அவ நமக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கொஸ்டினை நோக்கி நகர்கிறோம். ஸோ அடுத்த கேள்வி, கூற்று காரணம். இந்த கூற்று காரணம் அப்படின்ற கொஸ்டின்ஸ் தான் நிறைய நம்மளை ட்விஸ்ட் பண்ணி விட்டோம். ஸோ ட்விஸ்ட் ஆகுதுமா அப்படின்றத நம்ம கொஸ்டினை வாசித்தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அசோஷன் ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்தியா ஹேட் மேரிடைம் ட்ரேட் வித் ரோமன் எம்பையர் டூரிங் த ஏர்லி சென்ச்சுரிஸ் ஆஃப் த கொஸ்டின் எரா. அதாவது கிறிஸ்தவ சகாப்தத்தின் தொடக்க காலத்தில் ரொமானிய பேரரசனோட கடல்சார் வர்த்தகத்தில் இந்தியா முன்னிலையில் இருந்தது அப்படின்றாங்க. இதுல முக்கியமானது என்னன்னா இந்த லைனை மட்டும் தூக்கி பார்ப்போம். தூக்கிட்டு பார்க்க போறேன். ரொமானிய பேரரசு உடனான கடல்சார் வர்த்தகத்தில் இந்தியா முன்னிலையில் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிறிஸ்தவ சகாப்தத்தை தூக்கிட்டு அது சரியா? ஆப்வியஸா சரி. கிறிஸ்தவ சகாப்தம் அப்படின்னு எப்படி சொல்றாங்கன்னா அண்ணா டொமினிகா, அதாவது பிசிக்கு அடுத்து கிரைஸ்ட சிலுவையில் அரைஞ்சு கொன்றதுக்கு அப்புறம் வரக்கூடியதான் கிறிஸ்தவ சகாப்தம். அப்போ 1ஆம் 2ஆம் நூற்றாண்டுகளை தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ 1ஆம் 2ஆம் நூற்றாண்டுகளில் இந்த ரொமானிய பேரரசுடன் நம்ம வர்த்தகத்தில் இருந்தது அப்படின்றதுக்கு நமக்கு எக்கச்சக்க நூல்கள் சொல்லுது. குறிப்பா சங்க இலக்கியங்கள்ல நமக்கு குறுந்தொகை சூப்பரா சொல்லுது இல்லைங்களா? பாலோடு கூலோடு பெயரும்னு குறுந்தொகை சொல்லுது. பொண்ணோடு கரியோடு பெயரும் அப்படின்னு கூட நமக்கு சங்க இலக்கியங்கள் ரொம்ப அழகா சொல்லுது. ஈவன் பிளினி அப்படின்றவர் இந்த வர்த்தகத்தை பத்தி பேசுறாரு இல்லைங்களா? பிளினி தன்னுடைய நேச்சுரல் ஹிஸ்டரின்றதுல இதை பத்தி பேசுறாரு. ஸோ அசர்ஷன் கரெக்டு. இப்போ ரீசனுக்கு வரும். A large number of Roman coins have been found from the excavations at அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் ஏராளமான ரொமானிய நாணயங்கள் கிடைத்துள்ளன.
அரிக்கமேட்ல மட்டுமா கிடைச்சிருக்கு? இந்த ரொமானிய நாணயங்கள் அப்படின்றது அரிக்கமேடு மட்டும் இல்லைங்க, அழகன்குளத்துல கிடைக்குது இல்லைங்களா? ரைட்டுங்க. கொடுமணல்ல கிடைக்குது. இது போக கொங்கு ரீஜன், குறிப்பா கோயம்புத்தூர் ரீஜன்ல எக்கச்சக்கமான ரொமானிய நாணயங்கள் கிடைச்சிருக்கு. அப்ப தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்கள்ல ரொமானிய நாணயங்கள் கிடைச்சிருக்குது அப்படின்னா இது கிளியராகவே ஒரு விஷயத்த சொல்லிருச்சு, ரோமானியர்களுக்கும் நமக்கும் வணிக தொடர்பு இருந்திருக்கு. அதிலும் குறிப்பா இந்த கொடுமணல்ல கிடைச்ச டேட்டாஸ் வச்சு பாக்குறப்ப ரொமானிய நாணயங்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையே கொடுமணல்ல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காரணமும் சரி. ஸோ பாருங்க, கூற்று காரணம் ரெண்டுமே சரினா தான் நாம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஓகே, கூற்று காரணம் ரெண்டுமே சரினா தான் நம்ம இங்கே இதை நோக்கி நகர வேண்டும். சரிங்களா? ரைட்டு. ஆப்ஷன் ஏ பி அப்படின்னு. சிடி எப்போ வரணும்னா ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருக்கும், ஒன்று ஆறு ஃபால்ஸாக இருக்கணும், இல்லை ஏ ஃபால்ஸாக இருக்கணும். இங்கே ரெண்டுமே நமக்கு சரி, அப்போ சியும் வராது டியும் வராது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏபிக்கு தான் வரும். அப்போ ஏ ரெண்டுமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்றாங்க, பி ரெண்டும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்றாங்க. வர்த்தகம் இருந்தது உண்மைனா காயின்ஸு இந்த மாதிரி ஊர்களில் கிடைச்சிருக்கணும், அப்போ ரெண்டுமே உண்மை தானே. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது அதுக்கு சரியான விடை. சரிங்களா? ஸோ அடுத்து அப்போ ரெண்டு பிவிக்கு பார்த்தாச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக ஒரு 2 கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்க, இதுவும் கூற்று காரணம். பாருங்க, பிவிக்கு பேஸ் பண்ணி கேட்டிருக்கிறோம். அசோஷன் அழகன்குளம் is recorded as one of the important archaeological sites providing evidence of Indo-Roman trade. இந்தோ ரோமானிய வர்த்தகத்திற்கான சான்றுகளை வழங்கும் முக்கியமான தொல்லியல் தலங்களில் ஒன்றாக அழகன்குளம் கருதப்படுகிறது. ஆமா, கூற்று கரெக்ட். இப்ப காரணத்துக்கு போறோம். The site has yielded only Chinese porcelain and no Roman artifacts. இத்தலத்தில் சீன பீங்கான் பொருட்கள் மட்டுமே கிடைத்துள்ளன, ரொமானிய பொருட்கள் எதுவும் கிடைக்கவில்லை. ரொம்ப டைரக்டான கொஸ்டின். இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துட்டாங்க, ரொமானிய வர்த்தகத்திற்கான சான்றுகள் இந்த ஊர்ல தான் கிடைக்குது, அதுல முக்கியமான தலம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரொமானிய சான்றுகள் கிடைக்குதுன்னா ரொமானிய பொருட்கள் எப்படி கிடைக்காம இருந்திருக்கும்? புரியுதுங்களா? அப்ப இந்த காரணம் தப்பு. அப்ப கூற்று சரி காரணம் தப்பு அப்படின்னாலே நாம ஏக்கும் பிக்கும் போவேனா டைரக்டா சிடிக்கு வந்துடலாம். சரிங்களா? இங்க ஆக்சுவல் ரெண்டுமே ஃபால்ஸா கொடுத்துருக்காங்க. ஓகே, சிடியில பாக்குறோம் ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ். அப்போ சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இந்த கூற்று காரணம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் குரூப் 1ல நிறைய கேட்குறாங்க. உங்களுக்கு பேசிக் அப்படி இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். ஒரு சில கொஸ்டின் இன்டெப்தா கேட்பாங்க, அப்படி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்க கொஸ்டின்ஸும் அடுத்தடுத்து கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம். சரி, அடுத்த கேள்வி, இன்றைய பதிவுடைய கடைசி கொஸ்டின். ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் சைட்ஸ் கொடுத்துட்டு இதில் எத்தனை பேர் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கீழடி அர்பன் செட்டில்மெண்ட் ஆஃப் வைகை ரிவர், அதாவது கீழடி தான் வைகை ஆற்றங்கரையில் அமைந்த நகர குடியிருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரிதான். சரி, அடுத்து கொடுமணல் இண்டஸ்ட்ரியல் அண்ட் லேபிடரி சென்டர், தொழில் மற்றும் மணிக்கல் செதுக்கும் மையம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க கொடுமணல்ல. அப்ப தொழில் அப்படின்றது கரெக்டு, மணிக்கல் செதுக்கும் மையம் அப்படின்றதுல சிக்கிருச்சு, தப்பு. அடுத்து பார்க்குறோம் கொர்க்கை. இந்த கொர்க்கை அப்படின்றது பிரின்சிபல் சோலா போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கொர்க்கை அப்படின்றது பிரின்சிபல் சோலா போர்ட் கிடையாதுங்க, இது பிரின்சிபல் பாண்டியா போர்ட். சரிங்களா? ஸோ பிரின்சிபல் பாண்டியா போர்ட் கொர்க்கை, அப்போ அது தப்பு. அடுத்து புகார் பியூர் ஃபிஷிங் அண்ட் மேரிடைம் ட்ரேட் அப்படின்றாங்க. பியூர் ஃபிஷிங் அண்ட் மேரிடைம் ட்ரேட் அப்படின்னா இது கொர்க்கை. பிரின்சிபல் சொல்ல போட்டோம்னா புகார், அப்போ வைஸ் வர்சாவை கொடுத்து வச்சிருக்கிறாங்க, இது தப்பு. சரிங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுமே கன்ஃபார்மாக தப்பு. நான் உறுதியாக சொல்லலாம், வைஸ் வர்சா கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, டிஎன்பிசி அஸ்பெக்டில் அது அப்படியே நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்க போகிறோம். இந்த மாதிரி 4 விஷயங்கள் கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ் கொடுத்துட்டு கடைசி 2 மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னா மொதல் 2 கரெக்டாக தான் இருக்கும். புரியுதுங்களா? மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா முதல் 2 கன்ஃபார்மாக கரெக்டாக தான் இருக்கும். அப்போ இங்கே செக் பண்ணுறோம், ரீசெக் பண்ணுறோம். கீழடி கன்ஃபார்மாக கரெக்டு தான், வைகை ஆற்றங்கரையில் அமைந்த நகர குடியிருப்பு. கொடுமணல் தொழில் மற்றும் மணிக்கல் செதுக்கும் மையம். அப்போ ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம சொல்லணும், ஏன்னா நம்ம மணிக்கல் செதுக்கும் மையம் அப்படின்னு அரிக்கமேடு நம்ம சொல்றோம்.
சரிங்களா? எஸ், அரிக்குமேடு சொல்கிறோம். அப்போ இது பாதி தான் கரெக்டு, இது தப்பு தான். மணிக்கல் செதுக்கும் மையம் தப்பு தான். ஏன்னா கொடுமுடல் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்துருக்கோம், அயன் ஸ்மெல்டிங் இண்டஸ்ட்ரி இருந்திருக்கா? ரைட்டு. ஸ்பிண்டில் வேர்ல்ஸ், நூல் நூற்கும் கதிர் இருந்திருக்கு. எக்கச்சக்கமான ரொமானிய நாணயங்கள் இருந்திருக்கு. குறிப்பாக மணிக்கல் செதுக்கும் மையம் இருந்ததுக்கான எவிடன்ஸில் மணிக்கற்கள் கிடைச்சிருக்குது. இந்த மணிக்கற்கள் இங்கே மட்டும் கிடையாது, அரிக்குமேடு தான் மையமாக இருந்திருக்குன்னு சொல்கிறோம். கீழடியில் கிடைச்சிருக்குது. சரி, கீழில் செம்மணிக்கல் உட்பட எல்லாமே கிடைச்சிருக்கு. வெம்பக்கோட்டையில் கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ அப்போது இதில் ஒன்று மட்டும்தான் கரெக்டு. எப்பயாவது ரேராக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். இது நம்ம எடுத்ததில் டிஎன்பிசி எடுத்ததுன்னா கண்டிப்பாக 1 விட்டு 2 கரெக்டாக எடுத்திருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதா? இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான். பட் இந்த கொஸ்டினில் டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் ஒரு சில கேள்விகளில் அப்படியே டேரெக்டாக கொடுத்து வச்சுருப்பாங்க. முதல் 2 கரெக்டு, மற்ற 2 வைஸ் வர்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? எத்தனை பேர் கரெக்டு? ஒன்லி ஒன்று மட்டும் தான் கரெக்டு. சரிங்களா? எஸ், இதை கூகுள் பண்ணோன்னா அது ஒரு டேட்டா கொடுத்துரும் நமக்கு. அப்போ புக்கு டேட்டா ஸ்பீக்ஸ். நல்லது. ஸோ இதோட இந்த செஷன் நமக்கு முடிவுக்கு வருகிறது. நம்ம டே 2க்கான பிஒய்க்யூ கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்தீர்கள். விஷ் ஆல் தி வெரி 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 பெஸ்ட். ஒருவேளை இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் பிஒய்க்யூ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே லைனில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. தேங்க்யூ.